பாகிஸ்தானில் இன்று காலை வான்வழி தாக்குதலில் ஈடுபட்ட 2 இந்திய MiG-21 ரக விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ஒரு விமானி MiG-21 ரக விமானத்தில் சென்ற ஒரு விமானி குறித்த தகவல் மட்டுமே பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கிறது. அதை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் உறுதி செய்திருக்கிறது. அந்த விமானி அபிநந்தன் சென்னையைச் சேர்ந்தவர் என்றும் சென்னை தாம்பரம் விமானப்படை பயிற்சி மையத்தில் அவர் பயிற்சி பெற்றவர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவருடைய தந்தை வர்தமான் உடுமலைப்பேட்டை அமராவதி பயிற்சி பள்ளியில் பயிற்சியாளராக இருந்தவர் என்றும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இன்னொரு விமானம் குறித்தும் விமானி குறித்தும் இன்னும் தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் செய்தியாளர் சந்திப்பில் 2 விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். தற்போது ஒரு விமானங்கள் குறித்த தகவல் மட்டுமே வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்ததாக அபிநந்தன் குறித்த தகவல்கள் நமக்கு வந்த வண்ணம் இருக்கிறது. இந்நிலையில் நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, தற்போது தொடர்ந்து அடுத்தடுத்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இம்ரான் கானினுடைய செய்தியாளர் சந்திப்பு வந்திருக்கிற அதே நேரத்தில் அபிநந்தன் குறித்த தகவல்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதி செய்திருப்பது அபிநந்தன் மட்டுமே. இன்னொரு விமானம் குறித்த தகவல்கள் தற்போது ஏதேனும் நமக்கு கிடைத்திருக்கிறதா? தற்பொழுது வரையிலும் இந்திய வெளியுறவுத்துறையினுடைய உறுதிப்படுத்தப்பட்ட தகவலின் அடிப்படையில் பாகிஸ்தானின் எல்லை பகுதிகள் இந்தியாவினுடைய MiG-21 ரகத்தை சார்ந்த பிசான் விமானமானது விபத்துக்குள்ளாகி விழுந்திருக்கிறது. அதனுடைய விமானி மட்டுமே விபத்துக்குள்ளாகி இருக்கிறார் என்ற ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. ஆனால் மற்றொரு விமானி தங்களுடைய வசம் இருப்பதாக பாகிஸ்தானினுடைய ராணுவம் மற்றும் செய்தி நிறுவனங்கள் தெரிவித்து வரும் அந்த ஒரு தகவல்களை இந்திய அரசாங்கமானது தற்பொழுது வரையிலும் மறுத்து வருகிறது. அது தொடர்பான விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி இஸ்லாமாபாத்தில் இருக்கும் இந்திய தூதரகத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அதனுடைய விவரங்களிலும் சற்று நேரத்தில் தங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு தகவலை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது நமக்கு வழங்கியிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை பாகிஸ்தானுடைய விமானப்படையை சார்ந்த விமானங்கள் ரஜோரி செக்டார் எல்லை பகுதியில் அமைந்திருக்கும் ரஜோரி செக்டார் என்ற பகுதியில் இந்தியாவினுடைய ராணுவ முகாம்களில் தாக்குதல் நடத்த வந்ததாகவும் அந்த தாக்குதலை முறியடித்து நடைபெற்ற சண்டையின் பொழுது இந்திய விமானப்படையை சார்ந்த MiG-21 பிசான் ரக மிக அதிவிரைவாக செல்லும் விமானமானது விபத்துக்குள்ளாகி பாகிஸ்தானுடைய எல்லைக்குள் விழுந்து விட்டதாகவும் அதனுடைய விமானி மற்றும் விமானத்தினுடைய பாகங்களை தற்பொழுது கண்டெடுக்கும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டு வருகிறது என்ற ஒரு தகவல்களை அவர் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் மற்றொரு விமானத்தின் நிலை என்ன என்பது குறித்து எந்த ஒரு தகவலும் இந்திய அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளிவரவில்லை. அதற்கிடையே பாகிஸ்தானுடைய அரசாங்கம் மற்றும் செய்தி நிறுவனங்களுடைய தகவலின் அடிப்படையில் அபிநந்தன் வர்தமான் என்ற விமானப்படையை சார்ந்த விமானி அவர்கள் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அவருடன் மற்றொரு விமானியும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகள் கசூர் அவர் அதிகாரப்பூர்வ ஒரு தகவலை அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானுடைய ஊடகங்களிலும் அபிநந்தன் அவருடைய அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையிலான ஒரு வீடியோவை பாகிஸ்தான் ஊடகங்களும் வெளியிட்டு வருகிறது. ஆனால் இது தொடர்பான எந்த ஒரு தகவல்களும் பாகிஸ்தான் அரசாங்கத்திடமிருந்து இந்தியாவிற்கு நேரடியாக வரவில்லை எனவும் அவர்களிடம் அந்த பேசி அந்த விவரங்களை பெறும் முயற்சியில் இந்தியா செயல்பட்டு வருகிறது என்ற ஒரு தகவல்களை தற்பொழுது வெளியுறவுத்துறை செயலர் ரவீஷ்குமார் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். தற்பொழுது பாகிஸ்தானுடைய பிரதமர் இம்ரான் கான் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஒரு மிக அவசரமான ஆலோசனை கூட்டம் முடிவடைந்து அவரும் செய்தியாளர்கள் சந்திப்பில் நடத்தி முடித்திருக்கிறார். குறிப்பாக புல்வாமா தாக்குதல் தொடர்பான விசாரணையை தாங்கள் முழுவீச்சில் நடத்தி முடிப்பதற்கான ஆயத்தத்தில் இருந்ததாகவும் ஆனால் தற்பொழுது உள்ள சந்தர்ப்பத்தில் அது முடியாமல் போயுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் அவர் வழங்கியிருக்கிறார். ஆனாலும் இந்திய விமானப்படை விமானிகள் தொடர்பான எந்த ஒரு தகவல்களையும் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. பாகிஸ்தானுடைய ராணுவத்தினை பொறுத்த அளவில் இன்று காலை முதலேயே பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ஆசிப் கசூர் அவர்கள் தான் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அபிநந்தன் அவர்களுடைய
தகவல்களை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக 2 விமானங்கள், இந்திய விமானப்படையினுடைய 2 விமானங்கள் பாகிஸ்தானுடைய சண்டையின் பொழுது விபத்துக்குள்ளாகி தங்களுடைய வசம் விழுந்து விட்டதாகவும் அதன் மூலம் 2 விமானிகளை தாங்கள் கைது செய்து தற்பொழுது அழைத்து வைத்திருக்கிறோம் என்ற ஒரு தகவலை அவர் வெளியிட்டார். ஆனாலும் இந்திய அரசாங்கத்தை பொறுத்த அளவில் இந்தியாவினுடைய MiG-21 பிசான் ரக விமானம் மட்டுமே விபத்துக்குள்ளாகி அதனுடைய விமானி காணாமல் போயிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்திய விமானப்படையினுடைய தகவல்களின் அடிப்படையில் அபிநந்தன் வர்தமன் MiG-21 ரக விமானத்தை இன்று அதிகாலை பாகிஸ்தானுடன் நடைபெற்ற மோதலின் போது ஓட்டி சென்றார் எனவும் அவருடைய அந்த செயலின் காரணமாகவே பாகிஸ்தானுடைய சதி செயலானது முறியடிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் நம்முடைய MiG-21 ரக விமானமானது கட்டுப்பாட்டை இழந்து பாகிஸ்தான் எல்லைக்குள் விழுந்து விட்டது என்ற ஒரு தகவல்களை இந்திய விமானப்படையினுடைய அதிகாரிகள் நமக்கு தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் அபிநந்தன் என்னவானார் என்பது குறித்த ஒரு விரிவான தகவல்கள் எதையும் அவர்கள் வெளியிட மறுத்துவிட்டார்கள். தற்பொழுது பொறுத்து கிடைத்த தகவல் அடிப்படையில் அபிநந்தன் வர்தமன் அவர்கள் சென்னையில் உள்ள தாம்பரத்தில் அவருடைய குடும்பம் வசித்து வருவதாகவும் அவர்களுடைய அடையாளம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விமானப்படை அதிகாரிகள் நமக்கு தெரிவிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனாலும் இந்திய அரசாங்கத்திடம் இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலுக்கும் அபிநந்தனுடைய நிலைமை பற்றி தற்பொழுது வரையிலும் வரவில்லை. பாலா, சுசித்ரா, மிக முக்கியமாக தற்போது வெளியுறவுத்துறை சார்பில் இந்திய விமானப்படை தரப்பிலிருந்தோ அபிநந்தனை பாகிஸ்தானிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் என்று ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? ஐநா சபை மூலமாக அவரை மீட்பதற்கான நடவடிக்கைகள் என்ற தகவல்கள் வருகின்றன. அது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று? இந்திய வெளியுறவுத்துறையை பொறுத்த அளவில் அவர்கள் 2 முறையின் மூலம் தற்பொழுது பாகிஸ்தானை அணுகி வருகிறார்கள். ஒன்று, இஸ்லாமாபாத்தில் அமைந்திருக்கும் இந்திய தூதரகத்தின் அதிகாரிகள் வழியாக ஒரு முயற்சியும், ஐநா சபையின் மூலமாக அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணும் ஒரு முயற்சியும் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக இஸ்லாமாபாத்தில் அமைந்திருக்கும் இந்திய தூதரக அதிகாரிகளை பொறுத்த அளவில் ஏற்கனவே அதாவது கட்டுப்பாட்டை இழந்து பாகிஸ்தான் எல்லைக்குள் விழுந்த அந்த விமானம் குறித்த தகவல் மற்றும் விமானியின் நிலை குறித்த தகவல்களை பாகிஸ்தான் அரசாங்கத்திடமிருந்து உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு உத்தரவை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது வழங்கியிருக்கிறது. ஆனாலும் பாகிஸ்தான் அரசாங்கம் அதற்கு உதவ மறுக்கிறது என்ற ஒரு தகவலை அவர்கள் தெரிவித்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகமானது கூறியிருக்கிறது. மற்றொரு பக்கம் ஐக்கிய நாடுகள் சபையின் வாயிலாக அவர்களுடைய தூதர் மூலம் பாகிஸ்தானிடம் பேசி இந்திய ராணுவ வீரனுடைய நிலைமை என்ன என்பது குறித்த தகவலை பெறுவதற்கான முயற்சியிலும் தற்பொழுது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது மும்முரமாக இறங்கியிருக்கிறது. இன்று காலை பாகிஸ்தானை பொறுத்த அளவில் ஏற்கனவே இந்தியா அத்துமீறி ஒரு தாக்குதலை தங்கள் மீது நடத்தியிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை ஐக்கிய நாடுகள் சபையின் முன்பாக பாகிஸ்தான் வைத்தது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இந்தியாவும் ஐக்கிய நாடுகள் சபையை நாடி அவர்கள் மூலம் இந்திய விமானப்படை விமானியினுடைய நிலைமை குறித்தும் அவரை இந்தியாவிற்கு மீட்டு வருவதும் குறித்தும் தொடர்பான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு கோரிக்கை விடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுவதாக இந்த 2 வழிகள் மட்டுமே இந்தியாவானது நிச்சயமாக இந்தியாவினுடைய விமானப்படை விமானியை மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வர முடியும். பாலா, சற்று நேரத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் புல்வாமா தாக்குதல் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் பாகிஸ்தான் தயாராக இருந்த நிலையில் தற்போது இதுபோன்ற சம்பவங்கள் இரு நாட்டு எல்லையிலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை தரப்பிலிருந்து ஏதேனும் பதில் அல்லது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? தற்பொழுது வரையிலும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சார்பாகவோ அதிகாரிகள் சார்பாகவோ எந்த ஒரு கருத்துக்களும் இம்ரான்கான் அவர்களுடைய அந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் மீது வழங்கப்படவில்லை. தற்பொழுது டெல்லியில் உள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் அலுவலகம் மற்றும் அதாவது உளவுத்துறையினுடைய அலுவலகத்திலும் ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் வருகின்றன. இன்று காலை உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் தொடங்கி தற்பொழுது வெளியுறவுத்துறையுடைய செயலர் விஜய் கோகலே வரையில் அனைத்து தலைமை அதிகாரிகளும் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுடைய ஆலோசனைக்கு பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கையாக குறிப்பாக பாகிஸ்தான் பிரதமருடைய அந்த செய்தியாளர் சந்திப்பிற்கு பதில் தரும் விதமாக ஒரு கருத்துக்களை இந்தியா வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான வாய்ப்புகள்
இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறினாலும் ஆலோசனை கூட்டம் முடியாமல் அதற்கு முன்னதாக எந்த ஒரு தகவலும் வெளியிட முடியாது என்ற ஒரு தெளிவான கருத்தையும் வெளியுறவுத்துறை அமைச்சகமானது நமக்கு கூறியிருக்கிறது. குறிப்பாக வெளியுறவுத்துறை செயலர் விஜய் கோகலே மற்றும் உளவுத்துறையினுடைய தலைவர் மற்றும் தேசிய புலனாய்வு அமைப்பினுடைய தலைவர் உள்ளிட்ட பாதுகாப்பு அமைப்பை சார்ந்த முக்கிய தலைவர்கள் மற்றும் டிஜிக்கள் அனைவருமே தற்பொழுது உள்துறை அமைச்சகத்தினுடைய அலுவலகத்தில் அவசர ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய ஆலோசனைக்கு பிறகு இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்தும் இந்திய ராணுவ வீரர்களை எவ்வாறு இந்தியாவிற்கு திரும்ப கொண்டு வருவது என்பது குறித்தும் ஒரு முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. பாலா, இந்திய விமானப்படை விமானி காணாமல் போனதை உறுதி செய்திருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவர் அபிநந்தன் மிக் 21 ரக விமானத்தை ஓட்டிச் சென்ற விமானி என்பதையும் உறுதி செய்திருக்கிறது. அவர் சென்னை தாம்பரத்தை சேர்ந்தவர் என்றும் அவருடைய தந்தை ஏர் மார்ஷலாக இருந்து ஓய்வு பெற்ற வர்தமான் என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் தரப்பில் பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமானி குறித்த தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் 2 விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு விமானம் ஒரு விமானி குறித்த தகவல்கள் மட்டுமே வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னொரு விமானி குறித்த தகவல்கள் வெளியாகாததும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. வான்வழி தாக்குதல் நடைபெற்ற நேரத்தில் 2 விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது வெளியுறவுத்துறை அமைச்சகம் நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா குறிப்பிட்டது போல 2 வழிகளில் பாகிஸ்தானை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் மூலமாகவும் அதே போன்று ஐநா சபை மூலமாக ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கும் தற்போது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறது. தொடர்ந்து விமானி அபிநந்தனை இந்தியா மீட்டு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கைகள் ஒருபுறம் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரு நாட்டு எல்லையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றம் என்பது தொடர்ந்து நீடித்து வருவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த செய்திகள் நமக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் விமானி அபிநந்தன் சென்னையைச் சேர்ந்தவர். தாம்பரம் விமானப்படை பயிற்சி மையத்தில் அவர் பயிற்சி பெற்றவர் என்றும் அவருடைய தந்தை வர்தமான் உடுமலைப்பேட்டை அமராவதி பயிற்சி பள்ளியில் பயிற்சியாளராக இருந்தவர் என்ற தகவலும் தற்போது கிடைத்திருக்கிறது. சுசித்ரா, மீண்டும் நம் ஒருமுறை ஒரு முழுமையான ஒரு விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலாக நடத்தப்பட்ட தாக்குதலில் தொடங்கி இன்று அபிநந்தன் விவரம் வரைக்குமான ஒரு முழு விவரத்தை பார்வையாளர்களுக்கு பதிவு செய்யலாம் சுசித்ரா. நிச்சயமாக பாலா, அதாவது கடந்த 14ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரினுடைய அதாவது தெற்கு காஷ்மீர் பகுதியில் அமைந்துள்ள புல்வாமா மாவட்டத்தில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் சென்ற வாகனத்தின் மீது ஜெய்ஷி முகமது என்ற அமைப்பினை சார்ந்த தீவிரவாதி தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியதில் 40 வீரர்களை இந்தியா இழந்திருந்தது. அந்த தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாகத்தான் அதாவது பாலகோட், முசாஃபராபாத் உள்ளிட்ட 3 பகுதியில் அமைந்திருக்கும் ஜெய்ஷி முகமது அமைப்பினுடைய ஆல்பா 3 கண்ட்ரோல் ரூம் என அழைக்கப்படும் முகாம்கள், அதாவது பயிற்சி முகாம்கள் மீது இந்தியா நேற்று அதிகாலை 3:30 மணி அளவில் அதிரடி தாக்குதலில் இறங்கியது. அந்த தாக்குதலை பொறுத்த அளவில் குறிப்பாக பாலகோட் பகுதியில் இயங்கி வந்த அந்த முகாமில் நிச்சயமாக அதாவது ஜெய்ஷி முகமது அமைப்பினுடைய தலைவர் மசூத் அசாருடைய அதாவது மசூத் அசாருடைய உறவினருக்கு சொந்தமான அந்த முகாமானது தாக்குதலுக்கு உள்ளாகப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானானது இந்தியாவின் மீது இந்திய ராணுவத்தின் மீது தொடர் தாக்குதலில் ஈடுபட்டது. குறிப்பாக இந்தியாவை பொறுத்த அளவில் ஜெய்ஷி முகமது அமைப்பானது இந்தியாவின் மீது அடிக்கடி அது கூடுதல் தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த தகவல்களின் அடிப்படையில் தான் ஜெய்ஷி முகமது அமைப்பின் உள்ள அந்த முகாம்கள் மீது பாலகோட், முசாஃபராபாத், சிகோகி உள்ளிட்ட 3 பகுதிகள் தாக்குதல் நடத்தினோம் என்ற ஒரு கருத்தினை அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் பாகிஸ்தான் ஆனது அதனை மீறி இந்தியாவினுடைய ராணுவ அமைப்புகள் மீது இன்று அதிகாலை தொடர் தாக்குதல் நடத்தினார்கள். குறிப்பாக எல்லை பகுதியில் அமைந்திருக்கும் ரஜோரி செக்டார் என்ற பகுதியில் உள்ள ராணுவ முகாமின் மீது பாகிஸ்தானுடைய ராணுவமானது அதிரடி தாக்குதல் இறங்கிய பொழுதுதான் இந்தியாவினுடைய விமானப்படையை சார்ந்த மிக் ரக விமானங்கள் 2ம் அந்த சதியை முறியடித்து சண்டையில் ஈடுபட்டார்கள். அந்த சண்டையின் போல்தான் 2 விமானங்களுமே விபத்துக்குள்ளாகி பாகிஸ்தானுடைய எல்லை பகுதிக்குள் விழுந்தது. அதில் ஒரு விமானமானது
நொறுங்கிவிட்டதாகவும் அதனுடைய விமானியை தற்பொழுது இந்தியா தேடி வருகிறது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியுறவுத்துறை அமைச்சகமானது வெளியிட்டிருக்கிறது. மற்றொரு விமானம் மற்றும் விமானியினுடைய நிலை என்ன, அவர் யார் என்ன என்பது குறித்து எந்த ஒரு தகவல்களும் தற்பொழுது வரலும் இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளிவரவில்லை. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த அளவில் புல்வாமா தாக்குதலில் ஏற்கனவே இந்தியா கோரிக்கை விடுத்தது போல புல்வாமா தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் விசாரணை மற்றும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்ததாகவும் இந்த அதிரடி தாக்குதலால் பாகிஸ்தான் அதனை செய்ய முடியாமல் போனது என்ற ஒரு விளக்கத்தினை அந்நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் வழங்கியிருந்தார். ஆனால் அவர்களை பொறுத்த அளவில் இந்திய விமானப்படையை சார்ந்த 2 விமானிகள் அவர்களுடைய வசம் இருப்பதாக அவர்களுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ஆசிப் கசூர் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். ஆனால் இந்தியாவினை பொறுத்த அளவில் ஒரு விமானி மட்டுமே தற்பொழுது காணாமல் போயிருப்பதாக ஒரு அறிவிப்பினை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அனைத்து தாக்குதலுமே, அதாவது இந்த தாக்குதலின் அடிப்படையில், அதாவது எல்லை பகுதியில் அமைந்திருக்கும் குறிப்பாக பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் அமைந்திருக்கும் அனைத்து விமான நிலையங்களையும் உடனடியாக மூட இந்திய அரசாங்கம் இன்று காலை ஒரு உத்தரவை பிறப்பித்தது. தொடர்ந்து பதற்றம் நிலை வந்ததன் காரணமாக அந்த உத்தரவை தாங்கள் விடுத்ததாகவும் மத்திய அரசாங்கம் ஒரு விளக்கத்தை அளித்திருந்தது. அதன் பின்னர் சில மணி நேரங்களுக்கு பிறகு நிலைமை சற்று தணிந்தவுடன் விமான இயக்கமானது மீண்டும் தொடங்கியது. கிட்டத்தட்ட 8 விமான நிலையங்கள் ஜம்மு காஷ்மீரில் உள்ள லே, ஸ்ரீநகர், ஜம்மு உள்ளிட்ட 8 விமான நிலையங்களானது மீண்டும் இயக்கத்துக்கு வந்தது. அங்கு இருந்து, அதாவது வெளியே இருந்து ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு செல்லும் விமானங்களும் ஜம்மு காஷ்மீர் பகுதியிலிருந்து வெளியே செல்லும் விமானங்களும் தற்பொழுது இயங்கி வருவதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகமானது ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை பொறுத்த அளவில் எப்பொழுதும், அதாவது முப்படைகளும் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிரதமர் அளித்திருப்பதாகவும் பாகிஸ்தானினுடைய எந்தவித தாக்குதலுக்கும் தகுந்த பதிலடியை தாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இன்று தெரிவித்திருந்தார். இது தவிர அனைத்து நாடுகளும், உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகள், அமெரிக்கா, ஜப்பான், சீனா மற்றும் ரஷ்யா, ஸ்ரீலங்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 2 நாடுகளுமே அமைதியை கையில் எடுத்து பாதுகாப்பினை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையும் அதே ஒரு கோரிக்கையை 2 நாடுகளுக்குமே முன்வைத்தது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான பிரச்சனையானது தெற்கு ஆசிய பகுதியில் மிகவும் ஒரு குழப்பத்தையோ சர்ச்சைக்குரிய பதற்றத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு காரணத்தை குறிக்கோள் காட்டிதான் ஐக்கிய நாடுகள் சபையானது இந்த ஒரு கோரிக்கையை 2 நாடுகளுக்கும் முன்னெடுத்தது. அதனை அடுத்து 2 நாடுகளும் பேச்சுவார்த்தைக்கு தயாரானால் பேசி இந்த பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பல்வேறு நாடுகள் சார்பாக இந்தியாவிற்கு முன்வைக்கப்பட்டது. இன்று காலை சைனாவில் இருந்து சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் பேசும் பொழுது கூட, அதாவது ரஷ்யா, சீனா மற்றும் இந்தியா ஆகிய 3 நாடுகளுமே தீவிரவாதத்தை ஒழிப்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது எனவும் எந்த ஒரு தீவிரவாத இயக்கத்தாலும் மக்கள் அழியக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தினை அவர்கள் முன்வைத்தார்கள். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை பொறுத்த அளவில் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பினுடைய தாக்குதல்கள் இந்தியாவிற்கு இருப்பதாகவும் அந்த அச்சுறுத்தலின் காரணமாகத்தான் நேற்று அதிகாலை 3:30 மணி அளவில் பாலகோட், முசாஃபராபாத், சிகோகி உள்ளிட்ட 3 இடங்களில் உள்ள ஜெய்ஷ்-இ-முகமதின் முகாம்களில் தாக்குதல் நடத்தியது என்ற ஒரு அறிவிப்பையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பாலா, நிச்சயமாக சுசித்ரா, தற்போது நடைபெற்ற, அதாவது புல்வாமா தாக்குதல் தொடங்கி இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அபிநந்தன் வரைக்குமான ஒரு முழு விவரங்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். இந்திய விமான பாகிஸ்தான் எல்லையில் அத்துமீறியதாக தற்போது மிக் 21 ரக விமானத்தை ஓட்டிச் சென்ற விமானி அபிநந்தன் தற்போது பாகிஸ்தான் வசம் இருக்கிறார். அவரை சிறைபிடித்து வைத்திருப்பதாக வீடியோ வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அபிநந்தன் குறித்த தகவல்கள் நமக்கு தொடர்ந்து கிடைத்த வண்ணம் இருந்தது. அவர் சென்னை தாம்பரத்தைச் சேர்ந்தவர் என்றும் அவரது குடும்பத்தினர், தந்தை உள்ளிட்டோர் இங்கு வசித்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு தொடர்ந்து எம்முடைய செய்தியாளர்கள் சென்று சேர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் வேல்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வேல்முருகன், தற்போது அபிநந்தனுடைய எல்லைப்பகுதியில் இருக்கிறீர்களா? அங்கிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்ன, விவரங்கள் என்ன? தற்போது தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஜல்வாயு விகார் என்கின்ற ஒரு பகுதியில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில்
தற்போது அவருடைய இல்லம் இருக்கிறது. இந்த சோக நிகழ்வு தற்போது அவருடைய தந்தையார் அவருக்கு தெரிந்திருக்கிறது. சிம்கா குட்டி வர்தமன் என்கின்ற அவருடைய தந்தையர் அவருக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கு இந்த தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவர் செய்தியாளர்களை சந்திப்பதற்கு அந்த மனநிலையில் இல்லை. யாரையும் தற்போதைக்கு உள்ளே வர வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது நாம் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த இடம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்களுக்கு இந்த செய்தி என்பது தெரிய வரவும் இங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாம் விசாரித்து விட்டு செல்கிறார்கள். பாகிஸ்தானுடைய ராணுவத்தால் கைது செய்யப்பட்டிருக்க சூழலில் அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் வலுவாக எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இங்கே ஒரு சோகமான மனநிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. பாலவேல் வேல்முருகன், தொடர்ந்து அபிநந்தன் சென்னை தாம்பரம் விமானப்படை பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவர் என்றும் அவருடைய தந்தை தமிழகத்தினுடைய பல்வேறு பயிற்சி மையங்களில் பயிற்சியாளராக இருந்தவர் என்றும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அது தொடர்பாக ஏதேனும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? அபிநந்தன் சென்னை தாம்பரத்தை சேர்ந்தவர் தானா, அல்லது அவர்களது குடும்பம் அங்கு தங்கி இருக்கிறதா, வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்களா? இது தொடர்பான தகவல்கள் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்றும், அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜல்வாயு விகார் என்கின்ற பகுதியில் தான் அவர் வசித்து வருவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போலவே அவருடைய தந்தையாரும் ஏற்கனவே இந்திய விமானப்படையில் பயிற்சியாளராகவும் அதே போல விமானியாகவும் தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறார். அதற்கு பின்னதாக அவருடைய மகனையும் விமானப்படையில் பணியில் சேர்த்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தற்பொழுது இந்த 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 விஷயத்தை ஒரு நிகழ்வாகவே பார்க்க முடிகிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக ராணுவத்தையும் அதே போல விமானப்படையும் சேர்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த அடிப்படையில் தற்போது இந்த நிகழ்வானது நடைபெற்றிருக்கிறது. தற்போது அவரை விடுவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்பது தற்போது எழுந்திருக்கிறது. அந்த வகையில் அவருடைய அந்த விடுதலை என்பது உறுதி செய்யப்படும் வரையில் அவருடைய தந்தையார் செய்தியாளர்களை சந்திப்பாரா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் செய்தியாளர்களும் அவரை அணுகுவதற்கு தற்போது நாம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஏனென்றால் அவராகவே பேச வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். அவர் நிச்சயமாக இந்திய அரசிற்கு வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஒளிபரப்ப காத்திருக்கிறோம். பாலவேல்.